Alright, so moving further with the next category. Before that, ladies and gentlemen, let's give a round of applause one more time to Dr. Sophie Berry on winning this. Thank you so much. Thank you. And இன்னும் ஒரு 3 விருதுகள் மேடம். அதுவும் தொடர்ந்து நம்ம உங்க கையிலே கொடுத்துடலாம். சூப்பர். ரொம்ப ஒபீடியன்ட்டா கோஆபரேட்டிவா இருக்காங்கல்ல. Alright, let's go quickly for the next one, and the second will be for Renold Rajadevan R from the Hot Biryani pot and also rising star in biryani industry. I think we can have a big round of applause, everybody, to Mr. Renold Rajadevan. Congratulations, Renold. You will be very excited to give him because he is the one who is standing right next to you on your right. He is none other than the anchor, the rising star in media and broadcast, Rukshat Rao, my co-host for today. Actually, one in green. இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க மேடம். இப்படி ஒரு ட்விஸ்ட் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. திரும்பி பார்த்தா என்னடா உலகமாடா அப்படிங்கிற மாதிரி. I think big congratulations, Rukshan. So for everyone who knows Rukshan, please give a bigger round of applause for him. இந்த ட்விஸ்ட் எனக்கே புதுசா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரைட். All right. Thank you so much. Thank you. All right, thank you so much, Sheila ma'am, for being with us, and congratulations, Ruksha. Thank you so much, I'm Mama. so Thank happy you. for you, and thank you once so again much. for coming onto the stage with us. All right, and I think to move further, we will have again the one who's taken all of your hearts away. Let's have Rajkumar back onto the stage. So the coming celebrity will be giving award for me, huh? I don't know. You gave for him, na? You also want one, of course. one We will please. give you also one. Okay, thank you. மறுபடியும் மேடைக்கு பல பிரபலங்கள் வர போறாங்க. சோ நம்மளோட கண்டென்ட் எப்படி போகும்னா பிரபலங்கள் வருவாங்க, பிரபலங்களுக்கு அவர்களை படைத்தவர்கள் வந்து விருதுகள் கொடுப்பாங்க, ஃபாலோட் பை ஒரு 3 பிசினஸ் அவார்ட்ஸ் கொடுக்க போறோம். இதுதான் இன்னையோட கண்டென்ட். இது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோல தான் போறோம். மறுபடியும் PL தேரப்பன் அண்ணனை மேடைக்கு நாங்க அழைக்கிறோம். அண்ணன் விடவே மாட்டோம் இன்னைக்கு. வாங்கண்ணே. சோ PL தேரப்பன் அண்ணன் எனக்கு மைக் கொடுங்களேன் ப்ளீஸ். அண்ணா அந்த விருதுகள் மட்டும் கொடுத்துட்டு போகாமல் கூட்டத்தை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள். ராஜ்கமலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ இந்த நிலைமையில இந்த லெவலில் வந்து நிற்கிறது வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்கே அவார்டு வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. நான் வந்து அண்ணன் ரெங்கராஜபுரத்துல ஒரு வீட்டுல இருக்கும் போது டெய்லி காலையில அண்ணன் வந்து என்னோட மூஞ்சில தான் முடிப்பாரு. அண்ணன் சான்ஸ்ண்ணே, அண்ணன் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கண்ணே, எப்பா நான் சொல்றேன்ப்பா அப்படிப்பாரு. ஆனா நான் விடவே இல்லை, போய் அண்ணனை நோண்டிட்டே இருந்தேன். அதே மாதிரி அண்ணன் வந்து எனக்கு KS ரவிக்குமார் சார்ட்ட ரெஃபர் பண்ணி அது மூலமா ஒரு படம் கிடைச்சது. அண்ணன் சினிமால வாய்ப்பு தேடுற பல பேர் தானே இன்னைக்கு இங்க வந்து இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் இங்க இருக்கிற பல நடிகர்களும் இருக்காங்க. சோ அது வாய்ப்பு தேடுறதுக்கு அவங்க வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகுதியா ஒரு சீனியரா நீங்க என்னென்ன சொல்றீங்க? இல்லை, சினிமாவில் வரணும்னா ஹார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். ரெக்கமெண்டேஷனுங்கிறது ஒரு காலம் நடக்காது. அவங்கவுங்க சொந்தமாக ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவங்களோட பொறுமை என்னங்கிறது தெரிஞ்சு தான் வர முடியும். யாரும் சொல்லியோ ரெக்கமெண்ட் பண்ணியெல்லாம் வரவே முடியாது. அதான் உதாரணம், எவ்வளோ டைரக்டரோட பசங்க வர முடியல, எவ்வளோ ப்ரொடியூசரோட பசங்க வர முடியல. நல்ல திறமை இருக்கிறாலும் டெஃபரெண்டாக வந்துடுவாங்க. அது கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா இருந்தீங்க, ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் நீங்க, இப்போ நடிகரா வந்திருக்கீங்க.
சுழல் 2 முதற்கொண்டு எல்லாத்துலயுமே பட்டை கிளப்பிட்டு இருக்கீங்க. நடிகரா இருக்கிறது ஈஸியா இல்ல தயாரிப்பாளா இருக்கிறது ஈஸியா? சினிமாவுக்கு நான் உண்மையா இருந்தனால சினிமா எனக்கு பண்ணுன்னு நினைக்கிறேன். சூப்பர் கண்டிப்பா கிளாப் பண்ணியே ஆகணும். அத்தனை முக்கியமான வார்த்தை, எல்லாருமே குறிச்சுக்க வேண்டிய வார்த்தை. சத்தியமா எனக்கு நடிக்க தெரியாது. முத்து படத்துல வந்து அந்த ஒரு சீன் நடிக்க வைக்கிறதுக்கு ரவிக்குமார் சாரோ ரஜினி சாரோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி குரங்கு பொம்மையில நடிச்சு இன்னைக்கு இத்தனை படம் நடிக்கிறேன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இந்த நம்ம டைரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகா எனக்கு சொல்லி தந்து குழந்தைய மாதிரி வேலை வாங்குறாங்க. அதான் உண்மை. அப்படி லேட்டஸ்டா அந்த குழந்தையா நீங்க வந்த டிராகன் வந்து சூப்பர்னு. ஏன்னா அவ்வளவு அழகா உங்க பொண்ணை வந்து கட்டி கொடுத்து இவரு நீங்க ரெஃபர் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அடுத்து என்ன படம் ஏதாவது இப்போ ஜெயிலர் 2 மாதிரி ஏதாவது கண்டென்ட் வருமானு? இல்ல நீங்களும் ஜெயிலர் 2 இருக்கீங்க. அடுத்து தனுஷ் சார் படம் போறேன். சூப்பர் போர் தொழில். சோ அவங்க வந்து மாமனார் கூட இருக்காங்க, நீங்க மாமனார் கூட இருக்கீங்க. எப்படி ஒரு சினிமால தான் நம்ம சுத்தி வரோம். இப்ப அடுத்த விருது நம்ம கொடுத்துருவோம். மைக்க கொடுத்துருங்க, விருது கொடுத்துறேன். சாரோட சேர்ந்து பிஎல் தேனப்பன் சார் கூட சேர்ந்து விருது கொடுக்கிறதுக்கு ஐ வெல்கம் ஷுப் கார்ஸை சேர்ந்த திலீப் குமார் சார் ஆன் ஸ்டேஜ். அவங்களுக்கு கண்டிப்பா கிளாப் பண்ணலாம், கரகோஷம் கொடுத்துடலாம் அவருக்கு. மதிப்புக்குரிய இந்த ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா நம்மளால இவ்வளவு பெரிய நிகழ்வு பண்ணவே முடியாது. சோ தேங்க்யூ சோ மச் திலீப் குமார் சார். சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஆளுக்கு விருது கொடுக்க போறாங்க. சோ அவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பல பேரை வந்து தன்னோட கண்டென்டாலே கொண்டுட்டு இருக்கிற ட்ரெண்டிங் தீவிரவாதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாருங்க, தீவிரவாதினா எவ்வளவு ஓப்பனா வராரு பாருங்க, தைரியமா வராரு. ட்ரெண்டிங் தீவிரவாதி போட்டோட காஸ்டியூம் அது ஒரு சம்பந்தமே இருக்காது. ஆமா, போட்டுக்கிற பாருங்க, தமிழா வித்வான் மாதிரி வந்திருக்காரு அழகா. அதனால வாங்கிக்கங்க ப்ரோ, நீங்க தான் கலாய்ப்பீங்க. தீவிரவாதி நம்மளை கண்டென்ட் ஆகாம இருந்தா சரி. எவ்வளவு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி. எஸ், தேங்க்யூ சோ மச் சார். ட்ரெண்டிங் தீவிரவாதி சார், நீங்க கீழே போயிடலாம். உங்களை திருப்பி நான் கூப்பிடுறேன் கொஞ்ச நேரத்துல. டக்குனு எஸ்கேப் ஆயிடாதீங்க. இங்க ஒரு கண்டென்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆமா, பண்றதா இங்கிலீஷ் சேர்த்துக்கங்க. சோ இவருக்கு அடுத்து விருது கொடுக்க போறவர், விருது வாங்க போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி வந்து வெள்ளித்திரையில வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் இருக்காரோ, அதே மாதிரி சின்ன திரையில இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் சிறகடிச்சிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசையின் கதாநாயகன் திரு வெற்றி வசந்த் அவர்களை மேடை கலைக்கிறோம். இது வெரி பிக் கிளாப்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் வெற்றி வசந்த் பிரதருக்கு. வெற்றி வசந்துக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் கிளப்ஸ், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஒரு யதார்த்த நடிப்பின் மூலமாக இன்னைக்கு சின்ன திரையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிடா ஆனந்த விகடன் ப்ரொடக்ஷன்ஸ்ல சிறகடிக்க ஆசை டைரக்டர் குமரனோட டைரக்ஷன்ல சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் புது மாப்பிள்ளை வேற இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாரும் அதுக்கு சேர்த்து வாழ்த்து சொல்லிடலாம். என்னப்பா, ஓகே தானப்பா? ஓகே சார், தேங்க்யூ சோ மச் திலீப் குமார் சார். தேங்க்யூ சோ மச் தேனப்பண்ண. மறுபடியும் கூப்பிடுவேன். ஐ திங்க் ராஜ்ப்ரோ நம்ம வந்து வெற்றி வசந்த் பிரதர் வந்து அப்படியே கீழே அமைச்சது வந்து நிறைய பேருக்கு வந்து இங்க வந்து அப்படியே வந்து சும்மா போயிட மாட்டாங்க. ஏன்னா எதுவுமே பேச மாட்டேன் கீழே அனுப்புறீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. இல்ல எல்லாருடைய மைண்ட் வாஷம் அதுதான், அதை நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். வெற்றி வசந்த் பிரதர், நீங்க மறுபடியும் எங்க கூட ஒரு ஸ்டேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்டை வந்து இன்னும் சிறப்பா ஷேர் பண்ணி நம்ம வந்து எஸ் தரமா முடிக்கலாம். சோ எதுக்காக உங்களை நாங்க அப்ப கீழே அமிச்சிட்டோம்னா, தேனப்பண்ணனும் திலீப் குமார் சார் நின்னாங்கல்ல, நீங்க பேசுறது ஒரு 1 hour பேசுனீங்கன்னு வைங்க, இல்லவா அது வரைக்கும் அவங்களை நிக்க வைக்க முடியாதுல்ல, அதனால பேசணும். நிச்சயமா இந்த அவார்ட் வாங்குறத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். டக்கு இங்கிலீஷ் எல்லாம் அதே தான், தமிழ்லேயே போயிடலாம். 2 பேரும் சுற்றி நல்லா ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, சிரிப்பு நல்லா இருக்கு, செம்மையாக சிரிப்பீங்க. ஓகே, மோஸ்ட் செலிப்ரேட்டட் டெலிவிஷன் ஆக்டர் ஃபேப் ஸ்டார்ஸ், ரொம்ப நன்றி. நம்ம சோர்வடைகிறப்போ நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது சிலரோட வார்த்தைகள், சில பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை நேரில் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற பாராட்டு. இல்ல கொடுத்துரும் பதட்டப்படாதப்பா. இல்லை, அது கொடுத்தவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன், அதை சொல்ல ரொம்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ
இந்த மாதிரி விட்டுட்டேன் பாக்குற ஆடியன்ஸ் நேர்ல வந்து நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், பிளஸிங்ஸ் எல்லாம் அதை தாண்டி இன்னும் மோட்டிவேஷன் ஆகிற, நம்ம சோர்வடைய நேரத்தில் இன்னும் மோட்டிவேஷன் ஆகுற எதுனா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற விருதுகள் தான். ஸோ அவார்ட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு இந்த கேட்டகரி மோஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படிங்கும்போது இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுகள் மாதிரி நானுமே வந்து அந்த இடத்துல நானுமே கொண்டாடப்படுறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்த கொடுத்த மக்களுக்கு நன்றி. அதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர் சாருக்கும், என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கும், சேனலுக்கும், எழுத்தாளர் அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்ச எழுத்தாளருக்கும், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என் கூட நடிக்கிற நடிகர்கள், ஏன்னா தனி ஒரு ஆளா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கூட்டமா சேர்ந்து செய்யற வேலையில தான் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட நடிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எங்களை அப்படியே பாத்துக்குவாங்க, குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட சொல்லலாம், இங்க வந்து உட்காந்து அப்படிதான் பாத்துட்டாங்க. சரி, 1 காஃபி, சரி 1 டீ, நோ வாட்டர் பாட்டில், ஓகே ஓகே ஓகே. அப்படி இருந்தா தான் இருக்காரு பாருங்க, அந்த வெள்ளை சட்டை போட்டாங்க அவர் தான். உள்ள என்ட்ரானது எனக்கு, நான் ஏதோ கால் பண்ணப்போ அவார்ட் ஷோ கூப்பிட்டாங்க. சரி ஓகேங்க, அன்னைக்கு லீவு தான், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். ஷூட் இருந்தா வந்துருக்கு 9 வரைக்கும் மேலதான், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சரி வந்துடுங்க அப்படின்ட்டேன். உள்ள வந்தா எல்லாம் கோட்டு சூட்டு, ஐயோ நம்ம மட்டும் நான் இங்க வர்ற வரைக்கும் ஷூ கூட போடல, நானும் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன். சரி ஷூவாவது போட்டுக்கொண்டு கார்ல இருந்து ஒரு ஷூ இருந்து எடுத்து போட்டு வந்துட்டேன். மேல வரும்போது தூரத்துல இருக்கும்போது ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு, உள்ள ஏதோ பார்ட்டி நடக்குது போல, அப்ப நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். இங்கதான் வாங்க வாங்கன்னு ஒரு கோட் சூட் போட்டாங்க. உங்களுக்கு மாதிரி இந்த அவரை மாதிரி லாங் ஹேர் வச்சிருந்தவர் கூப்பிட்டாரு. உள்ள வந்தா பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு இன்னும் இங்க மேல ஏறதுக்கு முன்னாடி வரைக்குமே கை நடுக்கிறதுலதான் இருந்தேன். இன்னும் எல்லாம் கோட் சூட் போட்டு பார்க்கவே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. நமக்கு என்னடா நம்ம இப்படி வந்துட்டோம். வந்ததை தாண்டி நம்ம இப்ப என்ன பேச போறோம், ஐயோ எல்லாம் இங்கிலீஷ்ல வேற பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் பரவாயில்ல, காப்பாத்துறதுக்கு 2 பேர் தமிழ்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து சார் வந்து எல்லாருமே வந்து அதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அப்பா செட்டில் ஆயிடுச்சு, ஓகே இப்போ நம்ம ஃப்ளோல போயிடலாம் அப்படி, அவ்வளவுதான், அந்த ஃப்ளோல வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி தான். ஃபேப் ஸ்டார்ஸ் என்னை இன்வைட் பண்ண ஃபேப் ஸ்டார்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு குறிப்பா ஸ்பான்சர் பண்ணவங்க யாரு, நீங்க தான் அந்த பாயிண்ட் பேசுனீங்களா, இவர் பேசினாரான்னு தெரியல. இல்ல டக்குனு பேசுறேன். 2 பேரும் பேசுனீங்க, 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் பேசுறாங்க, விட்டுருங்க, அதை பாத்துக்குவோம். விருதுன்றது எவ்வளவு முக்கியம், அதுக்கான வேலை என்ன நீங்க சொன்னீங்க, ரைட்? ஆமா. ஏன்னா இப்போ எங்க போனாலும் நமக்கு விருது கிடைக்குது. நான் இன்னைக்கு தான் ஒருத்தட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்போ வந்து முன்னாடி எல்லாம் வந்து நடிக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அந்த தொழில வேலை செய்யறவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் போராடுவாங்க. அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த அங்கீகாரம் என்ன இருக்கு அப்படிங்கிற படியை நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப நிறைய இடத்துல அங்கீகாரம்ன்றது அசால்ட்டா கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்காக மெனக்கெடல் நிறைய போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பேஸ்ல ஒருத்தருக்கு தான் அவார்டு கொடுக்க முடியும்னா அந்த ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 10 பேர் டேலண்டடாவும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. சோ கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அவார்ட் ஷோ நடக்கிறப்போ நிறைய பேருக்கு கிடைக்குது. நான் ஒரு இடத்துல விட்டாலும் இன்னொரு இடத்த பிடிச்சிருவேன்டா, நான் இங்க வாங்கலன்னு என்ன, அடுத்த கட்டத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு பிளேஸ்ல போயிட்டு நான் அங்க நடக்கிற ஷோல என்னோட டேலண்ட காட்டி அது எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில என்னால வாங்க முடியும் அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுக்கறது வந்து இந்த மாதிரி நடத்தப்படுற அவார்ட்ஸ் ஷோ தான். சோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ண அத்தனை ஸ்பான்சருக்கு தான் மெயினா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கிடையாது, இந்த மாதிரி நம்மள மேடை எடுத்து அழகு பார்த்து ஒரு அவார்டு கொடுக்குற விஷயமே நடக்காது. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட சிறுகடை காசை டீமுக்கு தேங்க்ஸ், டோட்டல் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா உங்க 2 பேருக்கும் நன்றி, அழகா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இந்த சின்னத்திரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அது என்ன தெரியலன்றீங்க சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா அது எப்படி இருக்கு கேட்கும்போது, ஏன்னா மக்கள் செல்வன் வந்து அவர் வந்து வெள்ளித்திரையில வந்து அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டாரு. பட் ஆனா இது வந்து ஒரு கம்பேரிசன் வந்து என்னைக்குமே ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கா, அப்படி இல்லைன்னா வந்து அது சொல்றது வந்து கேட்கறது ஜாலியா இருக்கா? அது நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது ரெண்டுமே இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும். சொல்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, ஐயோ ஒரு நடிகனா நமக்கு வந்து ஒரு தனித்துவம் இல்லையோ, நம்ம அவரை மாதிரியே நடிக்கிறோம். நான் ஆக்சுவலா ஆரம்பத்துல வந்து இப்பயாவது சேதுவண்ணா மட்டும்தான் சொல்றாங்க. முன்னாடிலாம் எங்க அண்ணன் நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது நான் ஏதாவது நடிச்சுக்கிறேன்னா குறிப்பிட்டு சொல்ல நினைச்சுக்காதீங்க. தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, விஜய், சிவகார்த்திகேயன், அஜித், ரஜினி, கமல் எல்லாருமே வர்றாங்க. என்னைக்கு தாண்டா நீ ஏன் நடிப்ப அப்படின்னு. நான் ஆக்சுவலா ஹோஸ்ட் ஆகணும் தான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். சிவானனை பார்த்தா ஹோஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ வந்து நான் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த இது போல
சும்மா இருக்கும் அவர் அது அடிக்கடி பண்ணுவாரு. எனக்கு அது இன்ன வரைக்கும் போகல. அது நார்மலா என்னோட பாடியில வந்துரும். அப்ப அதெல்லாம் அப்படியே தாண்டி இவர்கிட்ட வந்து ஒரு ஆள்கிட்ட பர்டிகுலர்ஸா மாட்டிக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் செம்ம ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் யாருக்கும் பெருசா தென்பட்ட விதம் தெரியாம போயிடுச்சு. ஆனா இது நல்ல ரீச் ஆனதுனால இந்த பேர் வந்துருச்சு. என்னோட பாஷை, ஊர் பாஷை, 2 பேரும் பக்கத்து ஊரு, ஒரே பாஷை. ஃபர்ஸ்ட் சொல்றப்போ ரொம்ப கவலையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சொல்லும் போது இல்ல நீ காப்பி கேட் பண்ணிக்கலாம் நடிக்கல, அவர் எப்படி தனிச்சு ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்கிறாரோ நடிக்கிறாரோ அந்த மாதிரிதான் நீயும் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்ப யார் சொல்றது ஏத்துக்கிறதுன்னு தெரியாத ஒரு மனநிலைக்கு போயிட்டேன். சரி நமக்கு என்ன பாசிட்டிவா சொல்றதை எடுத்துப்போம், நமக்கு இது நெகட்டிவா தோணுதா இதை விட்டுருவோம். தளபதி சொல்லுவாங்க இக்னோர் நெகட்டிவிட்டி தான், நெகட்டிவிட்டி ஒதுக்கிறோம். இது பாசிட்டிவா தோணுதுப்பா, இந்த கமெண்ட் நல்லா இருக்குப்பா, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், கூப்பிடுறவங்க கூட்டு போட்டோம், அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்போம். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. பாசிட்டிவா அதை சொல்லிருக்காரு. இந்த விஷயம் மக்கள் செல்வனுக்கு தெரியுமா? அவரை மீட் பண்ணீங்களா? இல்ல நான் மீட் பண்ணதில்லை. ஆனா எனக்கு கூட தெரிஞ்சவங்க, அண்ணனுக்கு சேதுனாக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. சூப்பர். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி அவர் பாத்துருவாரு. இதை நாங்க அவருக்கு அனுப்பிச்சிடுறோம். நிச்சயமா கூடுவாரு. அதே மாதிரி நீங்க வந்து சிறகடிக்க ஆசையில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியா வந்தீங்க. அடுத்து வர சீரியல்ல நீங்க மறுபடியும் ஒரு சிவகார்த்திகேயனாவோ ஒரு அதெல்லாம் வேணாம். அதுக்குதான் இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த இயக்குநர்கள் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க. நீயா பண்ணு நம்மளை அடிச்சு நம்மள வேலை வாங்கிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஒரு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னன்னா சீரியல் பார்க்காதவர்கள் கூட பாக்குற ஒரு சீரியலா இருக்கு சிறகடிக்க ஆசை. இதுக்கு காரணம் கதை தான். இப்ப கூட வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் நினைச்சதை கொஞ்சம் உடச்சு விட்டது. வெளியில என் கூட 4 பேர் பேசினாங்க, கோட் சூட் போட்டவங்க வந்து பேசினாங்க. எங்க வீட்டுல பாப்பாங்க, நானும் பாப்பேன் அப்படின்னாங்க. அப்பாடா சீரியல் நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கோட் சூட் போட்டவங்களும் சீரியல் பாக்குறாங்க அப்படின்றப்போ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் நம்ம சினிமால பிரிக்கிறோம் இல்லையா, அவங்களும் பாக்குறாங்கன்றப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு, சந்தோஷம் தான் அப்படின்னு வந்தாச்சு. சிறப்பு. இன்னும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். மறுபடியும் ஃபேப் அவார்ட் 6, 7, 8 நீங்க வந்துகிட்டே இருக்கணும். அடுத்து நான் சினிமாவுக்கு வரப்போ டெஃபினட்டா. ஒரே நிமிஷம் இருக்கு. ஐயோ இவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. Alright. Englishல தான் பேசுறேன். I am so happy and congratulations to you. தமிழ்லயே சொல்லுங்க. நல்லா பேசணும், நல்லா பேசுறீங்க நீங்க ஆரம்பத்துல. அதே என்னப்பா இவ்வளவு நிறைய இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. Thank you so much. Alright, so now next up we have him who's going to present the awards to few of them who definitely want to receive the awards. Ready to challama? And yes, I think, ladies and gentlemen, it's time that I call out the next name. And it is going to be none other than Rukshant. Can we have you also joining onto the stage? Quickly. We'll call Rukshant as well, so that we can have this going together. Alright, so meanwhile, calling up onto the stage, first up we have Ms. Lakshmi Shri, founder of Madras Kalam, emerging product of the year, and this award is going to none other than Ms. Lakshmi Shri. Ladies and gentlemen, can we please give a big round of applause to her and welcome her onto the stage. I think you all can definitely give a bigger round of applause together, just so that she feels extremely happy about winning this one. Alright, so Ms. Lakshmi, I'm very sure you are definitely very happy today to receive the emerging product of the year by someone already very talented. Alright, I'm so happy to see your expression. Yeah? I'm thoroughly enjoying his expression. Alright, sir, can we please have you giving her the award? And congratulations. Next up we have more awards to be given out with your hand, and that's going to be for the Economical Fragrance Award, and it goes to
DSB Rakesh Sohail Builder Construction, affordable excellence in construction. Alright, can we have a big round of applause, ladies and gentlemen, and welcome him onto the stage. ரகேஷ் ஒரு நிமிஷம். இந்த அவார்ட் வாங்கின கையோட அப்படி ஸ்டைல எங்களுக்கு ஒரு வாக் மட்டும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரெடி. ஒரு வாக் ஒன்று வர போறாரு அந்த விருதோட சந்தோஷத்தோட அது வாங்கின பெருமையோட. Thank you so much. Right, congratulations. Thank you very much. And next up we have the Innovative Young Entrepreneur of the Year 2025, and it goes to Anand Ravichandran, founder of Terrainum Homes. Can we have a big round of applause, ladies and gentlemen, and welcome him onto the stage. I believe, ladies and gentlemen, as all of you who are seated down there, can we have you all giving a big round of applause for him, please? Thank you very much. கண்டிப்பா போகணும் சார். அந்த விருது வாங்கின சந்தோஷத்தோட அப்படி கேட்டா Congratulations. Alright, and now moving further with the next category of award, and that is for the best catering of the year 2025, and it goes to Sam Blesson and Catering Jack Sparrow. Can we have a big round of applause for them, ladies and gentlemen, and welcome them onto the stage. I believe they're here. Jack Sparrow, sir. Yes, please. Pirates of the Caribbean மாதிரி இங்க எங்கயோ வரீங்களோ நினைச்சேன். ஏய் வெல்கம். சூப்பர் தலைவா வாங்க. Congratulations and thank you very, very much. Alright, one last to be given out with your end. One last. Alright, thank you very much. And with this Best Movie Promotion Team of the Year 2025, and it goes to Naveen Rajsekar, Vanquish Media. Can we have a big round of applause, ladies and gentlemen, and please welcome all of our business entrepreneurs who have definitely put in their heart and soul to reach this. So இன்னைக்கு ஒரு படம் ப்ரோமோட் ஆகணும்னா அந்த ப்ரமோஷன் டீம் ரொம்ப முக்கியம். Thank you so much Naveen Rajsekar sir from Vanquish Media. Thank you for coming on to this. ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தான் இறங்கணும். Give. So you can say something in English. Only English. கண்டென்ட்ல என்ன நான் 40 நிமிஷத்துக்கு காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் எங்க வருது? 40 நிமிஷத்துல செமினார் எடுத்திருக்கேன். 10 வருஷமா டச் இல்ல. சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்போ என்ன சொல்லணும்? அவ்வளவு thank you so much. அழகா சொன்ன பாரு. Thank you so much. Thank you very much, and I think it was our pleasure to have you onto the stage. All right, ladies and gentlemen, moving forward now. Up next, I'm going to call onto the stage our title sponsor of the event, and also the two faces behind a very, very amazing initiative that they all take care of, and that is someone everybody present here deals with this, and I think it's time that I call them onto the stage. That is Ms. Daisy and Mr. Mansoor onto the stage, the founders of Dermigen Skin and Hair Care. They're also our title sponsor of this event. Ladies and gentlemen, let's give a big round of applause and welcome Mr. Mansoor and Ms. Daisy onto the stage. I think the claps are not enough. Everybody, come on, loud enough, louder. Thank you. Where's Miss Beautiful Daisy? Where have you left her? All right. So meanwhile, she joins us. I think it's time that we call onto the stage the one that is definitely the musical maestro of the decade. Yes,
ஸோ ஐ திங்க் வந்து இந்த கேட்டகரியில வர போற பர்சன் வந்து ப்ராபப்ளி எனக்கு மட்டும் இல்ல இந்த ஆடிட்டோரியம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஒரு மியூசிக் கம்போசர். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடவங்க இல்லைன்னா அந்த பாடலை கேட்டு பாடாதவங்க இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே அவருடைய அதாவது கண்டிப்பா அவருடைய மியூசிக்ல வந்து எல்லா சாங்ஸும் கண்டிப்பா எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். அப்பேற்பட்ட தேசிய விருது பாடலும் கொடுத்த தீமானவர்களை மேடை கலைக்கிறோம் இசையமைப்பாளர் ஒரு. Alright, thank you very much. சோ இமான் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களை ஒரு மேடையில அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில பாக்குறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் நீங்க வந்து உட்காரும் போது நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இமான் சார் இப்போ வர வர பயங்கர ஸ்டைலிஷா இருக்காரு. அவர் வந்து இப்ப போற பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கணும் சார், இன்டர்வியூ கொடுக்கும் போதுமே அவருடைய வாட்டர் இப்ப வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது பக்கத்திலேயே வந்து மேடம் நான் பார்த்தேன். இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் யூ லுக் டேப்பர் சார், ரொம்ப ஸ்டைலிஷா வந்திருக்கீங்க. நீங்க நிறைய அதாவது விருதுகளுக்கு விருது வழங்குற விழாக்கு வந்து உங்களை வந்து பாக்குறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து ஒரு உண்மையான விருது வந்து உங்களை தேடி வருது அப்படின்னா அது என்னைக்குமே நீங்க நோ சொன்னது இல்ல. சோ ஃபர்ஸ்ட்லி இந்த விருது உங்களுக்கு கிடைச்சதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அனைவருக்கும் வணக்கம், இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து நிக்கிறது. இப்போ எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் ருக்ஷான், உங்களையும் ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்றேன், ரொம்ப சந்தோஷம். மக்களுடைய அன்பு அது ரைட் ஃப்ரம் 2001லேருந்து தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் அறிமுகமாகி அப்புறம் பெரிய திரைக்கு வந்து ஆச்சு மோர் தென் 2 decades and more than 125 films and the people of தமிழ்நாடு and overall உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இத்தனை வருடங்களா. ஸோ அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ இந்த ஒரு அற்புதமான ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ஆக்சுவலா அந்த காஸ்டியூம் பத்தி நான் பேசினேன். இப்போ வந்து நீங்க என்னைக்குமே வந்து யூ ஆர் வெரி கனெக்டட் ஃபேமிலி மேன். லைக் ரொம்ப நிறைய டைம் வந்து இப்போ உங்க கூட ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா தெரியுது. ஏன்னா வந்து நீங்க என்னதான் பிஸியா உங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மஸ்ட் இல்ல. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் டைம்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஃபேமிலி தானே. யார் இங்க இருக்கிற நிறைய உழைப்பாளிகள் இருக்கிறீங்க, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவங்க மாஞ்சி உழைக்கிறது என்ன, வீட்டில் போனா என்னுடைய மனைவிக்காகவும் 2 குழந்தைங்களுக்காகவும். ஸோ அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனு. ஸோ அது இப்போ அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை எனக்கு கொடுத்துருக்க அமளிக்கு முதல்ல நன்றி. சூப்பர் சார். சார் ஐ திங்க் வந்து இப்போ நீங்க இருக்கும்போதே வந்து 2 சூப்பரான சிங்கர்ஸ்க்கு வந்து உங்க கையால வந்து விருதுகள் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அதுல முதல்ல வந்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஐகானிக் சிங்கர். அவங்க வந்து இறங்கி பாடினாங்கன்னா அவங்களுடைய குரலுக்காகவே அவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்க, அப்படியே கட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இன்னொருத்தர் வந்து கண்டிப்பா அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது வந்து கண்டிப்பா பாவனா சொல்லுவாங்க. அந்த இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ட்விஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி அந்த காந்த குரல், அதாவது அவங்க ஏறி பாடினா வந்து ஒட்டுமொத்த எல்லா அதாவது அரங்கத்துல இருக்க அத்தனை பேரையும் கட்டி போடுற அந்த குரலுக்கு சொந்தக்காரரான நித்யஸ்ரீ மேம் வந்து மேடை கிடைக்கிறோம். வெல்கம் மேம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோடு நித்யஸ்ரீ மேம் நம்மளுடைய மேடை கலைக்கலாம். I think, ladies and gentlemen, come on, let's bring on more energy for the night, where we are honoring the real talents, the raw talents that each and every one of you have loved so far. Without walking with the award and hitting the ramp, I think such a proud moment. Ladies and gentlemen, come on, let's give a big round of applause for her. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மங்களகரமா வந்திருக்கீங்க, அது மஞ்சள் சாரியில. நீங்க வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து வந்து நீங்க உங்களுடைய அடுத்த கட்டம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும்போதே ஆக்சுவலா நீங்க அங்க பாட்டு பாடும்போது வெளியே வந்து ரெக்கார்ட்ல உண்மையிலேயே உள்ள இருக்கவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு பாடுறாங்க எட்டி பாக்குற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தது. சொல்லுங்க மேம், இந்த விருது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்ல எனக்கும் ஒரு
விருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பெரிய பெரிய ஐகான்ஸ், பல ஃபீல்ட்ஸ்ல சாதனை புரிந்தவர்கள், அதுக்கு நடுவுல நானும் வாங்குறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் யார் கையில? இமான் சாரோட கையில இருந்து. அவர்கிட்ட நான் நிறைய பாடியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிங்கர் அவங்க தான். முதல்ல இசையமைத்து ஸ்மால் ஸ்க்ரீன்ல கிருஷ்ணதாசின்ற ஒரு டிவி டைட்டில் சாங் வழியா நான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. அது மேமோடைய குரல் தான் அது பதிவாச்சு. எவர் கிரேட்ஃபுல் மேம். லைஃப் கம்ஸ் a circle இல்ல மேம். ஆக்சுவலா he was a school boy. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு ஃபயரோட தான் வந்து ஆச்சரியமா இருந்தது. அவங்க அப்பா தான் வந்து மேடம் இப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்றான்னு சொன்ன போது என்னால நம்பவே முடியல. அப்படி ஒரு கிளாரிட்டி. அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்படி அவர் ஒரு ஸ்தானத்துல இருக்கார். சோ வெரி ஹாப்பி உங்க கையில இருந்து இந்த விருது வருது அப்படின்றது. ஐ திங்க் அது ஒரு பியூர் டெஸ்டினி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து யாருக்காக யார் உங்களுக்காக முதல்ல பாடினாங்களோ இப்போ அவங்களுக்கே பல வருஷங்கள் கழிச்சு வந்து ஒரே மேடையில் 2 பேரும் அந்த விருதை ஷேர் பண்றதுங்கிறது. மேம் ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க சொல்லுங்க, இமான் சார் வந்து ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்போ இருக்கிற இமான் சாருக்கும் இப்போ இருக்கிற இமான் சாருக்கும் நிறைய மாறி இருப்பாரு. பட் அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றதா சொல்லலாம். திறமை நிச்சயமா அப்பவே வந்து அந்த விளையும் பயிர் அப்படின்றது எனக்கு நிச்சயமா தெரிஞ்சது. அண்ட் அந்த ஒரு கிளாரிட்டி, என்ன வேணும், நம்ம என்ன வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சில பேர் தனக்கு என்ன வேணும்னே தெரியாது, ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. மியூசிஷியன் ஓகே இப்படி, அவர் அப்படி கிடையாது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ், இதெல்லாம் தான் அவர் இங்க இந்த நிலைமையில இருக்கிறது. ஆர்டிஸ்ட் வந்து என்னைக்குமே ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. ஸ்டாக்னன்ட் அப்படின்றதே கிடையாது. அதனால நான் முதல்ல பார்த்த இமான் அப்பவே வந்து நான் அசந்து போனேன். ஆனா எவ்ரி டைம் நான் ஸ்டுடியோல அவருடைய ஒர்க் இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு படத்துல அவர் கிரியேட் பண்ண சாங்ஸை கேட்கிற சமயத்துல எவ்ரி டைம் இன்னும் அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரமிப்பு அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் a bundle of talent and a great asset to the Tamil film industry. Wow, wow. Great man. இமான் சார், ஆக்சுவலா நீங்க முதல்ல வந்து யாரை பாட வச்சீங்களோ அவங்க பக்கத்துல போயிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் நீங்க ரொம்ப டஃபா நீங்க நிறைய கம்போஸ் பண்ணிருக்கலாம். பட் அதை தாண்டி அவங்க எக்ஸல் பண்ணி அவங்க பாடின ஏதாவது ஒரு சாங் பத்தி கூட நீங்க ஷேர் பண்ணலாம். மேம்க்கு ஒரு யூனிக் வாய்ஸ். ஆக்சுவலா இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து எப்படி நாதஸ்வரம் ஒளி வந்து ரொம்ப தனித்திருக்கக்கூடிய ஒரு ஒளி. அது இசைக்கருவிகள் பெறப்பட்ட நிறைய இசைக்கருவிகள் இருந்தாலும் நாதஸ்வரம் பதிவு பண்ணும்போது அந்த ஒரு தெய்வீக தன்மை வந்து உணர முடியும். அப்படி ஒரு தன்மை ஒரு குரல்ல உணர முடியும்னா அது வந்து நித்யஸ்ரீ வரக்கூடிய குரல் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி டைம் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் அந்த கன்விக்ஷன் இருக்கும் அந்த வாய்ஸ்ல. இந்த குரல்ல வந்து ஒரு பாடல் கேட்கும் போது அது சொல்கிற செய்தி, அந்த பாடல்ல இருக்கிற லிரிக்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி அது உண்மைதான். அது வந்து கரெக்டான குரல் மூலியமா கரெக்டான ஆளுமை மூலமா தான் அது வந்து வெளிவருது அப்படின்ற நம்பகத்தன்மையை கொடுக்கறது மேமோடைய குரல். ஸோ அதனாலேயே நிறைய ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, அந்த டைம்ல இருந்த நிறைய டிவி டைட்டில் சாங்ஸ் எல்லாம் வந்து மேடமுடைய குரல்ல ஒழிச்சது கேட்டிருப்போம். ஸோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இன்னொரு பாடல் வந்து மிட்டி ஒலி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடமுடைய குரல்ல. அதாவது அந்த ஃபோர்ஸும் இருக்கும் உங்களுடைய குரல்ல, அட் த சேம் டைம் அந்த ஸ்வீட்னஸும் ரெண்டும் கலந்து இருக்கும். அது மெலடி லைன்ஸ்லாம் அதில் வரும்போது ரொம்ப அழகா குறைஞ்சு பாடுவாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த கம்பீரமா பாடணும், அந்த ஒரு பெண்ணுக்குண்டான கம்பீரத்தோட ரொம்ப அழகா ஒழிக்கும் உங்களுடைய குரல். ஸோ அதுக்கு ரொம்ப நித்யஸ்ரீ மேம், நீங்க ஆக்சுவலா வெளியே வந்து ஒரு சின்ன டீசர் தான் போட்டு காமிச்சிங்க எங்க எல்லாருக்குமே. லைக் வந்து நீங்க லைட்டா பாடி இங்கதான் மெயின் ஸ்டேஜ் மெயின் பிக்சரே இங்கதான் நம்ம பார்க்க போறோம். நான் அப்பவே சொன்னேன் நீங்க பாட்டா கண்டிப்பா உங்களுக்கு மைக்கே தேவை கிடையாது. ஐ திங்க் வந்து அந்த ஆடிட்டோரியம் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ளீஸ் ஒரு சில வரிகள் கிடையாது, பாடலாவே பாடினாலும் நான் சந்தோஷமா உட்காந்து எல்லாமே ஜாலியா இருக்கு. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 2 அடி பாடுறேன். 2 அடியா? அவங்க 2 அடியோட நிறுத்துறேன் சொல்றாங்கப்பா. என்னப்பா என்ன பண்ணலாம்? இல்ல ஓகே பாடலாம் சொல்றாங்க மேம். நீங்க தாராளமா பாடலாம். நீங்க
பொன்னாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே ஒரு சங்கீத கான சபாவா மாறினது முதல் வாட்டி இங்கதான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப அழகா பாடுனீங்க. ஆக்சுவலா நீங்க பாடுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்க கூட எல்லாமே ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன மாதிரி எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த மேடையில இன்னும் நிறைய மேடைகள்ல நீங்க எங்களை ஐ மீன் இது வரைக்கும் பாட வச்சு எங்களை மகிழ்விச்ச மாதிரி உங்களுடைய சேவையை நீங்க தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much. சார் ஐ திங்க் நீங்க இருக்கலாம். இன்னொரு ஆமா தேங்க்யூ மேம். ஸோ உங்களுடைய ஒரு ரேம் மேம் அப்படியே ஒரு நடை அழகான ஒரு நடையை போட்டு வந்தீங்களா? சூப்பர். ஓகே சார் நோவாகல. Thank you so much ma'am and congratulations. தேங்க்யூ. ஓகே ஸோ ஐ திங்க் பாவனா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. இப்போ வந்து அவங்கள பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமா நடிப்பாங்க, ஒரு வெர்ஸ்டான ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ சமீபத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கரா கூட வந்து அவங்க வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல போட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு போடுறத வந்து நானுமே பார்த்திருக்கேன். சோ நம்ம கூட இப்ப அடுத்து ஜாயின் பண்ண போறது, அவார்டு வாங்க போறது தி மோஸ்ட் செலிப்ரேட்டட் versatile actress Abhirami ma'am on stage please. Put your hands together people for the Abhirami ma'am. All right ladies and gentlemen, come on, let's give it up for the most beautiful and very very pretty Abhirami ma'am onto the stage. Versatile actress. They say simplicity is the key to success, and I think Abhirami ma'am, you definitely add to that definition. எஸ் ஒரு வாக் அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா எஸ் அப்புறம் ஐ திங்க் வந்து ஒரு சில ஆளுங்களுக்கு தான் இந்த டயலாகும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் ஆக்சுவலா விமன் சார் உங்களை பக்கத்துல வச்சு கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லலாம். வயசானாலும் அந்த ஸ்டைலும் அளவும் வந்து ஒரு சில ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். யாரு வயசாச்சு ருக்ஷா? மேம் இப்படி ஒரு கவுண்டர் இப்படி ஒரு கவுண்டர் நான் எதிர்பார்க்கல. வயசாகல இல்ல இல்ல நம்ம வந்து ஆக்சுவலா பை ஹார்ட் நம்ம எல்லாருமே கிட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா வந்து நீங்க நடந்து வரும்போதே வந்து அந்த ஃபோர்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். என்ன மாதிரி நீ ஒன்று சொல்லிட்டு ஆனா அதை கஷ்டப்பட்டு சமாளிக்கிற மாதிரியா அங்கதான் இருக்கு வேலை மேம். ஆனா உண்மையிலே சொல்றேன், ஆக்சுவலா நீங்க எனி ஸ்டேஜ்ல இல்லாட்டி உங்களோட பிரசன்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். நான் கீழே கூட நான் சொல்லும் போது உங்களுடைய ஃபேஸை தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா உங்களுடைய அந்த மல்டி ஃபெசிலிட்டட் அந்த சிங்கிங் அபிலிட்டி எல்லாம் இப்போ லைக் சோஷியல் மீடியால பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி சொல்லுங்க, ஃபேப் அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து ஒரு அவார்டுங்கிறது எப்பவுமே அது ஊக்கம் கொடுக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட், வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் மேம். அப்படியே நீங்க ஷார்ட்டா பேசிட்டீங்க, இருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க, லைக் வந்து த மோஸ்ட் வெர்ஸ்டைல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லைக் ரஜினி சார் கூடயும் நடிச்சாச்சு, கமல் சார் கூடயும் தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற போது எப்படி மேம் இருக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப், இந்த ஃபேஸ் ஆஃப் கரியர்ல வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து வந்து நிறைய ஸ்டார்ஸ் கூட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் இந்த டைம் லைன் வந்து எப்படி இருக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ்? அவங்க இது வந்து என்ன சொல்றது, நான் எதிர்பாராத வந்த ஒரு விஷயம் தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியுமே அவ்வளோ இவால்வ் ஆயிருக்கு. ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு நடிகை திருப்பி வந்தாங்கன்னா ஒரு ரோல் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வர ரோல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான, நீங்க இப்ப வெர்சடைல்னு சொல்லி கொடுக்கிற அந்த அவார்டுக்கு
I feel I'm deserving of it because அந்த மாதிரி ரோல்ஸ் எழுதுறாங்க first of all. So அதனால இண்டஸ்ட்ரியில இருக்கிற ரைட்டர்ஸ் first of all ரொம்ப நன்றி and congratulations to think out of the box. And I feel very blessed, very grateful in this stage of my career. எனக்கு வந்து இவ்வளோ ஒரு டைவர்ஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. வில்லனாவும் பண்றேன், ஹீரோயினாவும் பண்றேன், கேரக்டர் ரோல்ஸும் பண்றேன், காமெடி ரோல்ஸும் பண்றேன், ஹாரர் மூவிஸ்லயும் பண்றேன், எல்லாமே பண்ண முடியுது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ அதனால தலையே கட்டிக்கிறேன். கண்டிப்பா. எஸ் கமலேஷ் பாஸ், நீங்க ரொம்ப இல்ல மேம், அது எதுக்காக உங்களுக்கு எல்லா ரோலும் வருதுன்னா, ஏன்னா வானவில் ஆரம்பிச்சிங்களா, 7 கலர் இருக்குல்ல, அதால 7 சேர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மேம் இப்ப உங்களை வச்சுட்டு நான் இமான் சார் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். சார் வந்து நித்யஸ்ரீ அம்மா ரொம்ப அழகா பாடிட்டு போயிட்டாங்க. இமான் சார் பாடாம அவர் நம்ம கீழே இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா, ஏன்னா அவர் எல்லாரையும் பாட வைக்கணும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சார் பண்ண இசையமைச்ச ஒரு படம் பாம்புங்கிற ஒரு படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போறது. நானும் நடிச்சிருக்கேன். பியூட்டிஃபுல் சாங் சார், அமேசிங்கா இருக்கு. அதை கை வச்சாலே அற்புதமா தான் இருக்கும். பட் நீங்க எல்லாரும் பாருங்க, பாம்புங்கிற படம் நெக்ஸ்ட் மந்த் வருது. சின்ன ஒரு ப்ரொமோஷன் நானே பண்ணிருந்தேன் இப்பவே. சின்ன நல்ல பெருசா இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு தான் வரும். சார் இப்போ அபிராமி அந்தாதி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு அந்தாதி ஒன்று பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இது நானா என்ன பழசெல்லாம் எங்க புது சந்தேகங்கள் உண்டாகுது. இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு 2 கால் தாவுது. எப்போதும் நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் என் நீளுது. என்னுள்ளம் லேசாக கை நீளுது. வெரசா போகையில புதுசா போறவளே, இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால. என் பேச்சு மூச்சு எங்க காணல. வா வா வா, பேச்சு மூச்சு காணாம போச்சு சார் உங்க குரலை கேட்டோடனே. தேங்க்யூ சோ மச். நாங்க கேட்டவுடனே பாடினதுக்கு. இப்ப நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு 2 விருதுகளை கொடுத்துட்டு போனோம். சோ இப்ப விருது வாங்குறதுக்கு மறுபடியும் ஒரு மல்டி டேலண்டட் ஆக்ட்ரஸ், என்னோட பிரியமான தோழி திரு உமா ரியாஸ் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சோ அவர்களுக்கான விருதை டி இமான் சாரும் அபிராமி மேடமும் சேர்ந்து கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். சேம் பிஞ்ச் செய்ய முடியாது. சொல்லுங்க மேம், ஆக்சுவலா உங்களுக்கு இந்த விருது சந்தோஷம் அளிக்குது. கம்யூனிட்டி ஆக்டிவிஸ்ட் சொன்னீங்களா? எவ்வளவு விருது எவ்வளவு விருதுன்னு கேக்குறீங்க, பட் என்னன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்களா? So I am a dog lover. So more than the actor, என்னுடைய கம்யூனிட்டி டாக்ஸ்க்காக நான் வாங்குற இந்த அவார்டு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ நீங்களும் அதை செய்யுங்க. என்னோட லைஃப்ல நான் முக்கியமா நினைக்கிற ஃபர்ஸ்ட் திங் இஸ் தெம். ஸோ டிஓஜினா ஜிஓடி ஃபார் மீ. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா அப்பா புருஷன் பிள்ளைங்க எல்லாம் வராங்க. ஸோ ஐம் சாரி, இட்ஸ் மீ. நான் எப்பவுமே அப்படிதான். அண்ட் சேம் டு யூ வினோதினி. யா ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைசா அண்ட் அப்துல் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு கொடுத்த அந்த வெர்சடைல் எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் திஸ் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அந்த விருது வாங்கின சந்தோஷத்தோட ஒரே ஒரு ரேம்ப் வாக் பண்ண போயிட்டாங்க. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். இல்லைன்னா நடந்து ஓடி போயிருப்பேன். லெக்ல கொஞ்சம் ப்ராப்ளம், ஐ கான்ட் வாக். சாரி, ரியலி சாரி.
ரைட் மேம், தேங்க்யூ மேம், Thank you so much, ma'am. Thank you so much for your time. Thank you. Thank you. தேங்க்யூ மேம். Yes, அபிராமி மேம், நீங்களும் இவான் சாரும் one more award வந்து ஒரே ஒரு அவார்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடும். இது வந்து ரொம்ப பெரிய மனுஷனுக்குங்கிறது Yes, சொல்லி ஆமா ஆமா, மிகப்பெரிய மனுஷனுக்கு. ஆக்சுவலா சமீபத்துல நம்ம எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். அதுல வந்து அந்த மலையூர் நாட்டாம அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரீகால் வேல்யூ வாங்கி கொடுத்த கமலேஷுக்கு தான் இப்ப வருது. லெட்ஸ் வெல்கம் கமலேஷ் ஆன் ஸ்டேஜ். மாஸ்டர் கமலேஷ் ஆன் ஸ்டேஜ். இல்ல அது கண்டென்ட்டே தனி. செல்லகுட்டி, நம்ம கமலேஷ் டான்ஸ் ஆட வைக்கலன்னா அது கண்டிப்பா அமைக்கவே முடியாது. அது வந்து இமான் சாரையும் அபிராமி மேடத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 2 மூமெண்ட் ஒண்ணு அவர் ஆடுவாரு. அவரோட சேர்ந்து அபிராமி மேடம் ஆடுறேன்னு சொல்றாங்க. இல்ல மேம், நீங்க அதான் மேம் சொன்னீங்க இல்லையா? சாரி மேம், ரெடி செல்லகுட்டி ஆடுறியா? ஆடியே ஆகணும். மச் கமலேஷ், தேங்க்யூ சோ மச். ஒரே சில வார்த்தைகளும் நீங்க பேசணும். என்ன பேசுறது? இந்த விருது வாங்கினதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ற கமலேஷ், அதை பத்தி நீங்க சொல்லலாம். இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் பல மேடைகள் நீங்க இருப்ப, பட் இந்த மூமெண்ட் ரொம்ப மூச்சுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேச வச்சு ஆட வச்சிடலாம்ல. அதுதான் நானும் முயற்சி பண்ணுவோம். ஆனா வழியில இல்ல, பேர் வெயிட் பண்ணிருக்காங்க உனக்காக அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயம் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்ல சூப்பர் சிங்கரா இருந்தேன். அதுக்கப்புறம் ராட்சசி பிஸ்கோத் ஒரு 23 மூவி பண்ணிட்டேன். அப்புறம் நானும் மேமும் ஒரு மூவி பண்ணோம், ஈடி சார், அந்த மூவியில பண்ணோம். ஆனா 23 படம் பண்ணியிருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் எனக்கு ஒரு பெரிய மூவி. அந்த மூவிக்கு வாய்ப்பு கொடுத்த அபி எனக்கு ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷம் சார். மேம் உங்ககிட்ட அதாவது அந்த படத்துல பாக்குற மாதிரியே இருக்கான்ல, எனக்கு ஆக்சுவலா அந்த பிக் ஸ்கிரீனுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸே தெரியல. அப்படியே இருக்கு நீ பாக்குறதுக்கு. சூப்பர். சோ இப்போ வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க மேடையில. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்காங்க கேக்குறது? என்ன கேள்வினா? அதாவது இமான் சாரோடைய சாங்ஸ் நிறைய கேட்டிருப்ப. சோ இமான் நீயும் நான் சூப்பரா பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். சோ அதனால சாங்ஸ் பத்தி கேட்கும்போது இமான் சாரோடைய ஃபேவரட் சாங் இல்லாட்டி இமான் சார் கிட்ட ஜெனரலா சாங்ஸ் பத்தி என்ன கேட்கணும்? சார் உங்களோட சாங் கண்ணாடி கண்ணே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இது என்ன சொல்றேன்? இது அப்படியே பாடினாலுமே அந்த பாட்டுல வேணாம். ஏன்? சரி வேற ஏதாவது பாட்டு பாரு. சரி ஓகே, இமான் சார் சாங் வேற ஏதாவது பாருங்க. வேற பாட்டு? சரி ஓகே, வேற பாட்டு பாரு. சரி உங்க பெர்மிஷனோட. ஓகே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிழிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏதோ தெய்வம் சரி செய்தது பேதை போல விரி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கமலேஷ், நீ சூப்பர் சிங்கர்ல பாடும்போது இமான் சார் இருந்தாரு இல்லையா தெரியல. ஜட்ஜா இப்ப அவர்கிட்ட கேட்டுருவோம். சார் ஜட்ஜா சொல்லுங்க சார். சூப்பர் சிங்கர் நான் இந்த போது தம்பி வந்திருந்தா அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாப்புல. அப்போ நீங்க பாடுனீங்க இல்லையா? அப்படியா? எடிட்ல வந்துச்சா? எடிட்ல வரலையோ? சரி இப்ப என்ன தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா எங்க போனாலும் இதான் பாடிட்டு இருக்கான். இதே டான்ஸ் இதே சாங் தான் எந்த ஸ்டேஜ் போனாலுமே. சூப்பர். Kamlesh, what a privilege for us to have you. Next year we will have multi-talented child artists on stage. Yeah? Yes. From next year. Congratulations and all the very best. Thank you so much. Thank you so much. So இமான் சார் அபிராமி மேடம் இன்னொரு அவார்டை மட்டும் கொடுத்துட்டு சொல்றதுக்கு இல்ல இன்னொரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொடுப்போம். Thank you so much. Thank you madam. Thank you so much ma'am and big congratulations to you. இமான் சார் எங்களுக்காக அடுத்த விருதை கொடுக்கணும். அந்த விருதை வாங்க வரவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆஷிஃபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். The rising star in makeup industry. Let's welcome Ashifa.
Just a small question for you. You know that there are millions of makeup artists everywhere we go, but then when we have someone rising and someone receiving the award for the rising star, and I think it is definitely a privilege in itself. How are you feeling today to receive this award? Thank you for the recognition, Fab Awards, and I'm truly honored because என்னோட இந்த மேக்கப் ஜர்னி வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ஜர்னி வந்து எனக்கு என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல தான் I started, and I would like to thank my husband because without him I wouldn't be here. This wouldn't be possible at all. And என்னோட பேபி பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. And thanks for the constant support. Also, I would like to extend my thanks to my parents, my mother-in-law, and my siblings. And to my husband. He's my whole strength, my backbone, and everything. So thanks to you, baby. Thank you, ma'am. Thank you so much. So, இன்னும் ஒரே ஒரு விருது வந்து இமான் சார் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. Thank you, ma'am. Thank you so much. Thank you once again. So, அடுத்து நான் மேடைக்கு அழைக்க போறது, நீங்க வந்து சாரி வாங்குறதுக்கு எல்லாரும் நிறைய கடைகளுக்கு போறாங்க. கடைகள்லாம் போவாங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை பாருங்க. எல்லா சாரியும் உங்க வீட்டுக்கே வரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க லக்ஷ்மி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Alright, next, welcome on the stage, the Entrepreneur of the Year 2025. Founder of Lakshmi Boutique, Ms. R. Leon. Thank you so much, and a big congratulations back, ma'am. Can you please have you stay back? And you did hit the ramp with your award, and we still have to hear you as well. லக்ஷ்மி மேடம் ரெடி? போங்க ஸ்டைலா. Alright, ma'am, please can we have you stay back? So someone receiving the award for the Entrepreneur of the Year 2025. How is your heart smiling and feeling happy today to receive this award? Can I just hear a few words from your end? Yes, thank you so much. First, I would like to thank the sponsor. Yeah, இந்த மாதிரி ஒரு award function organize பண்றது and 5th year is very difficult. And எனக்கு வந்து இந்த மாதிரி business பண்ணணும் அப்படின்னு 2021 அப்புறம் ஆஃப்டர் லாக்டவுன் தான் எனக்கு இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய எல்லாருக்கும் தெரியும், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டா பார்க்குறவங்களுக்கு. ஸோ அத்தான் தான் வந்து எனக்கு அவங்களுடைய கரியர் லைக் டிசிஎஸ்ல மேனேஜர் அதெல்லாம் வித்ட்ரா வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கம்ப்ளீட்டா ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாட் எவர் யூ கேரி ஆன், ஸோ அதை பண்ணணும் அப்படின்னு லெட் ஸ்டார்ட் பிகினிங் கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் ஆஃப்டர் தட் எங்களுக்கு இப்போ எனக்கு பிராண்ட் பண்ணணும், பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐ மீன் பெரிய ஸ்டோர், ஏன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ், எங்களுடைய ஜென்ரேஷன் பிஸ்னஸ் இல்லை, நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய நேம் ரெஜிஸ்டர் ஆகணும். லக்ஷ்மி பொட்டிக் தான் தெரியுது, ஸ்டில் நிறைய பேருக்கு நோபடி நோஸ் ஐம் ஆனந்தி பிரகாஷ். ஸோ எனக்கு என்னுடைய பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அத்தா, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும், என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ. Definitely, I think for entrepreneurs like you who bring out the simplicity and elegance, they say, right, 6 yards of elegance, and when you bring that with such rising, the very, very competitive market this is, but I'm very, very sure that you are extremely happy to receive this, and we're extremely grateful to have you here with us. Ma'am, thank you so much, and all the very best for your future. Thank you so much. All right, sir. Moving further, we will have Raj joining on to the stage. Yes. So right now, all right, so ladies and gentlemen, as we're just telling all of you all that this is being this 5th season of the Fab Stars Iconic Awards. So right now to give the next award, I welcome Mr. DNV Dinesh sir on the stage, please. Welcome, sir.
Alright, ladies and gentlemen, come on, let's give a big round of applause and welcome Ms. DNV Dinesh. She's also one of our key sponsors with the Fab Stuffs. So along with DNV Dinesh, I would request our respected Sheila ma'am on the stage to give you awards. So அடுத்து இவங்க ரெண்டு பேர் கையால விருது வாங்க போற அந்த அற்புதமான அழகான தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டிக்கு டஃப் கொடுக்கிறீங்க சஞ்சிதா ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் மேம். Alright, ladies and gentlemen, come on, let's give a big round of applause and welcome Ms. Sanjita onto the stage. We request Sanchita madam also to stay on the stage to give you awards and get your award and surely give it back, trust me. And the next person we are going to call on the stage is Miss Yasmin on the stage, please. So welcome Yasmin Jawhar Ali, the co-founder of E-Daddy and Mouthful. Please ma'am, little bit before. Filled with a lot of beauty in and around. Congratulations, Ms. Yasmin. She's also one of our sponsors for the event. Yes. Twinkle, twinkle, little star. I don't know English. So next, நம்ம மேடைக்கு கூப்பிட போற ஒரு அற்புதமான நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலை குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெரியப்பாவா இருக்கட்டும், அவரோட அண்ணனா இருக்கட்டும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ல அறிமுகமான என்னோட பிரியமான திரு பவிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் with all your claps. Alright, ladies and gentlemen, come on, let's hear louder. ஒரு ரேம்ப் வாக் ஒண்ணு ஒரு 2 வார்த்தைகள் பேசாம இருக்குன்னா தனுஷ் கிட்ட ஃபேப் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த அவார்டுக்கு வந்து நான் தனுஷ் சார் தான் தேங்க் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் எல்லாரும் பேஷண்டாக இருக்கிறதுக்கு அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட். Thank you so much and congratulations on your achievement. I think tonight is a very special night. அடுத்தபடியா இன்னொரு lot of smiles on a lot of faces as well. And the next one is going to be, the name is what I'm going to say, and about that person I think, who better than you? Alright, ladies and gentlemen, it's time that I bring on to the stage the next amazing talent right in front of all of you, and it's going to be actors genre. Ladies and gentlemen, let's give a big round of applause and call him on to the stage. I think we deserve a bigger round of applause from all of your hands. Everyone, come on, let's do this together. Not letting you go just this way with what? Yes, you know the drill. Now I think everybody knows the drill. Thank you so much, Dhananjay. Thank you so much. ஒரு சில வார்த்தைகள்
ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்டுக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலாக ஒரு நடிகனா இதை நான் ஏறுற முதல் ஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு வாங்கின முதல் விருது. ஸோ நினைச்சாலே வந்து ஒரு பயங்கர ஸ்பீச்லெஸ் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். Thank you so much, and a big congratulations. All right, and now moving further, ladies and gentlemen, it's time that we tonight to congratulate a lot of more there. And why can't thank each and every one of you, ma'am? We didn't let you speak few words, and we didn't hear you talk at all. How are you feeling today? எல்லாருக்கும் வணக்கம். Good evening, everyone. Thank you so much, Fab Stars Iconic Awards. நிறைய award வாங்கியிருக்கோம், but every award is very precious for an artist. I'm so happy that they gave me this title. Do you know the title name? Your title name? Yeah, can I have my award, please? Yes, please. Can we bring her award back to her? I think it's kept right where you were seated, and I think can we have her award back onto the stage? Yeah, I think it's right in the place that she was sitting. And in case if we do have it, her award, right there on the chair. Yes. Yeah, ma'am, அது உங்க பிளேஸ்க்கு வந்துச்சு ma'am. No, she just wants to know the golden girl of South Indian cinema. What an amazing title this is. Thank you so much. Very much needed. So, because I've worked after my +2, I've been in the film industry. I dedicated my life, my parents, my friends, personal life, family life, everything sacrificed for the film industry so far till 2025. So this is very precious. Recently எனக்கு ஒரு டாக்டரேட் அவார்டு கிடைச்சது. பட் ஆனால் நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது வந்து கண்டிப்பாக ஃபார் ஆடியன்ஸ், பிகாஸ் தே ஆர் தி ஒன் till date Thilanangadi to my next movie with Prabhudeva as a Min-Man animated movie. So thank you so much for your support and love, and keep encouraging me, spread love and positivity. Thank you so much for Dinesh sir and ma'am giving me this award. Thank you so much. And Fab Stars Iconic Awards, you're doing great, amazing, fabulous work. Keep encouraging youngsters and legendary actors, bringing them many more years to celebrate. Definitely. Yeah, thank you. I think with stars like all of you, we definitely can reach more milestones. And thank you so much. It is such a pleasure to have all of you onto the stage. Thank you once again, and a big congratulations to you. I think moving forward, we will have back again Raja onto the stage. Thank you, ma'am. Thank you to all the dignitaries. Thank you so much for being so patient. Thank you, ma'am. Thank you, ma'am. Shivaji, thank you. Yes, ma'am. Thank you, everybody. A big round of applause for all the achievers. So right now, அடுத்த விருதுகள் என்னடா விருதுகள் லிஸ்ட் இனிமேல் இந்த எக்ஸ்பிரஸ் வேகத்துல போக போகுது. We have lots of awards, so we're just going to go in express flow. So for that, giving the next award, I welcome our respectable sponsor Desi and Mansoor on the stage. Please welcome to the stage, along with our founder and CEO of our Fab Awards, Faiza madam. Yes, ladies and gentlemen, let's welcome the face behind the Fab Stars Iconic Award, and also our title sponsor, to ride there back onto the stage, Dr. Desi and also Mr. Mansoor joining onto the stage. Please, Mr. Mansoor Sharif and Dr. Desi Mansoor, along with Faiza Khan, so the two best friends. So இத்தனை பெரிய ஸ்பான்சர் அப்புறம் நிகழ்ச்சி நடத்துறவங்க இவங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாச்சு. யாருக்கு இவங்க விருது கொடுக்க போறாங்க? சோ அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ராமநாதபுரத்து ராஜா அப்படின்னு நாங்க செல்லமா அழைப்போம். ஒரு சினிமாவோட அடிப்படையிலிருந்து வந்து இன்னைக்கு சினிமாவோட உச்சத்துல இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு மிரட்டும் வில்லன் அண்ட் சூப்பரான நடிகர், பிரியமான அண்ணன் திரு R.K. சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Alright, everybody, come on, let's give a big round of applause and welcome him onto the stage.
இதை நான் வச்சுக்கிறேன் கையில. நான் வச்சுட்டு போவேன் ஒரு வாரம். So with the style of mustache that you have, you definitely need to walk with the swag. ஒரு வார்த்தை பேசாம நான் கண்டிப்பா இறக்கவே முடியாது. அதாவது சினிமாவோட அடிப்படைன்னு நான் சொன்னதால இங்க பேர் நிறைய பேர் நீங்க வந்து ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே நடிகர் ஆகணுங்கிற ஆசை. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கீங்க, ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க, நடிகரா இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆஃப்டர் லாங் டைம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸ். I think this is the 5th edition நினைக்கிறேன். So my best wishes and congratulations to them. And thank you so much. என்ன சொல்லணும்னா நம்மள யங்ஸ்டர்ஸ் தானே. I don't feel like a senior. I want to keep on test myself for each and every movie. And even I'm doing in Hindi and Malayalam, Tamil. இப்போ 5 to 6 பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருந்துச்சுன்னா, when compared to movies, வெப் சீரிஸ் கொஞ்சம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கொஞ்சம் வெப் சீரியஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பட் அதே நேரத்தில் இப்போ தலைவன் தலைவி வந்துச்சு. ஸோ இட் காட் அகெயின் இட் ஹாஸ் ஓப்பன்ட் அ பிக் வேவ் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் பண்டிராஜ் சார் அண்ட் மை க்ளோஸ் மேட் விஜய் சேதுபதி. And thank you to my producer Satya Jyoti Films. And then again I'm doing a lot of movies in Tamil. So thank you so much. Youngsters, upcoming stars எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். Keep try பண்ணுங்க. Try different things, okay? I don't want to learn through universities la கிடையாது. Acting பொறுத்த வரைக்கும் it's a simple thing. Just be yourself. உள்ள என்ன சொல்லுதோ அத வந்து தைரியமா கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். This is what I did in my first movie. அது ரொம்ப கஷ்டம். பாலா சாட்ட. That was my biggest experience. அத பண்ணனால எனக்கு இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லா படமும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் whatever it is சீரியலா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், any moment if it is going to be a 1 second role also, இது பண்ணாதீங்க. Just go ahead. Hit it. Whatever, hit it. கிடைக்கிறது கிடைக்கட்டும். But if you work out long, just maximum try to work out yourself. Keep your internal body fit and external fit. Don't drink. Sorry to say here. Don't drink. Just keep up. Have your dinner before 7:30. Love you. Thank you so much. Thank you so much. அழகா நான் இதுக்கிட்ட நீங்க ஹெல்த் டிப்ஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துட்டீங்க. டக்குனு உங்களை அப்படி இறக்கிட மாட்டோம். மைக்க மட்டும் வாங்கிக்கிறேன். அடுத்தபடியா இத்தனை பெரிய ஆளுமை திரு RK சுரேஷ் அவர்கள் கையால அடுத்த விருது வாங்க போற ஒரு அழகான தேவதை. சோ இவங்க ஃப்ரேம்ல வந்தாலும் சரி, சோஷியல் மீடியால வந்தாலும் சரி, இவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் படப்பட இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க. சோ ஐ வெல்கம் ஆனந்த் யாஷிகா ஆனந்த் on the stage. Alright, ladies and gentlemen, come on, let's give a big round of applause. Very trending actress all over social media, Yashika Anand. I request you to go for a rap pop. A rap pop in the one. Ready? Ladies and gentlemen, come on, let's give a big round of applause for Yashika Anand. Alright, ladies and gentlemen, requesting both of you to please stay back on stage as we have someone who's also our associate sponsor for this event, and he's none other than Mr. DNV Dinesh. So can we please have you all to this stage? Welcome DNV Dinesh onto the stage. Inspiring. Founder DNV Blue.
Alright, moving. Yes, Ganesh, I will definitely read the book. Everybody listen to that. Thank you so much, DNP sir. Thank you so much. And யாஷிகா ஆனந்த் அவர்களை பேச வைக்கலன்னா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிடுவாங்க. அதுல கண்டிப்பா நீங்க ஒரு சில வார்த்தைகள். Thank you so much in the award and I think in the year வந்து ரொம்ப magically இருந்திருக்கு with all your love and support. So trendsetter of the year கிடைச்சிருக்கு. So I'm really happy and thankful and Fab Star Icon Awards. You're doing a great job and it's the 4th time. So first time வரேன். I'm sorry இவ்வளவு நாள் பண்ணீங்க. இவ்வளவு நல்ல motive. So all the people who are getting awards, congratulations to you and thank you for having me here. And this year was a great ride. GVM sir வந்து like பின்னாடி என்ன சொல்லுவாங்க தொடுத்து ஓட it went a good year. So thank you so much and keep doing these kind of things because நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். So thank you and a huge shout out to my family who's there filming me. So thank you so much. Thank you, ma'am. Thank you so much. I request you to stay on the stage to give the next award to Mr. Nawaz from Law Firm Management. We request Mr. Nawaz, Advocate sir, on the stage. Right, ladies and gentlemen, come on. Thank you so much, Nawaz ji. Thank you so much. And the next person who is going to receive the award is going to be Mr. Kadiravan from Digital Mantras. Mr. Kadiravan from Digital Mantras. Mr. Kadiravan Kannan from Digital Mantras, who's receiving this award for being the best digital marketing agency of the year 2025. A big congratulations, ladies and gentlemen. Come on, let's give a big round of applause and welcome him on stage. Kadiravan Kannan, Managing Director, Digital Mantras, on the stage. Ladies and gentlemen, moving further with the next category of award, and it is for the most trusted event management company of the year 2025, and it is to the founder of Event Junction, Selvambigai Thanga Marimuthu. Can we have a big round of applause and welcome on to the stage? Selvambigai. Further, ladies and gentlemen, it is going to be So best bridal of the year நௌஷி கிரனுக்கு இப்போ அடுத்ததாக ஒரு விருது கிடைக்குது. அவங்கள ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மேடை கணக்கலாம். நௌஷி கிரண். So it's for the best bridal designer. It's going to be Nasheen Kiran, the fashion designer. She gets this award for being the best bridal designer. The iconic bridal designer of the year 2025, Nasheen Kiran. Alright, congratulations, Miss Nasheen. You're definitely creating some masterpieces for everybody. Alright, ladies and gentlemen, with this, we're quickly moving forward to the next category of award, and it is going to be for a very, very important category, and that is for the best PR agency of the year 2025. When we talk about PR, I think that is the most important category, and it goes to the founder of Nexus PR, none other than Mr. P. Indiran. Can we please have a big round of applause and welcome him onto the stage? The man that everybody knows about, the man that is very humble, very kind, and down to earth in everything that he does. And not just that, but also he's been doing PR for two very, very famous Bollywood movies, and that is Chennai Express and Happy New Year as well. So yes, ladies and gentlemen, that is P. Indiran for all of you from Nexus PR. Can we have a big round of applause one more time? Thank you very much.
sure that Mr. Indran just hit the ramp. But nevertheless, Mr. Indran, you had a great escape for yourself by not hitting the ramp. But yes, we definitely want to see you hitting the ramp along with your award. And meanwhile, requesting all the dignitaries and celebrities that we have here now, we request all of you all to please join us forward for a big launch that we have here tonight. We request all of you to please join us onto the stage for the launch that we are about to be doing right after this. Yes, right. So, True Chemist, Alchemist அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் ஓன் பிராண்ட் வந்து இங்க ஸ்டேஜ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. So I think நம்ம கூட வினோதினி மேம், ஸ்ருதிகா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் for this launch, beautiful launch. Everybody, I believe all of our celebrities, all of our sponsors, all of our dignitaries were a part of the Fab event. Please, it is our privilege to call all of you onto the stage, and I think we definitely want to see all of you up onto the stage to be now. Alright, so they are already our title sponsor, that is Dermagen Skin and Hair Care. And here today they launch a new product along with Ms. Faisa. Can you please have? Alright, ladies and gentlemen, we have a special video that we want to show it to all of you about True Chemist, a personal care brand. Right after the launch, we are about to do this on the count of 3, 2, and 1. Ladies and gentlemen, let's give it up for True Chemist, a personal care brand, which is the child brand of Dermagen Skin and Hair Care. Child product, True Chemist. I think a big congratulations to Mr. and Mrs. Bansal. I think it is such a great moment for the evening to be now doing the launch together. Do you want to give a little insight about the brand? Hi, good evening everyone. True Chemist is a personal care brand. It is the product, it is curated by me. I am Dr. Daisy, I am a dermatologist. So I have been seeking for so many ingredients and things, and it was personalized and curated for the Indian skin. And I am so proud to launch at this Fab Iconic Awards. Thank you so much. Thank you very much, and we can't wait to wish you a great success and luck for the new launch of your product. Alright, ladies and gentlemen, we now have a small video that we want to show to all of you. So thank you so much everyone for joining with us onto the stage. You've been so kind. Alright, we'll just have a small video to showcase it to everybody. Requesting everyone to please have your eyes turning towards the screen.